Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.4ல் கொஸ்டின் நம்பர் 3 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதர் கண்டினியூஷன் 4லேருந்து ரிமைனிங் கொஸ்டின் போடலாம். ஸோ இன்னும் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ 4th கொஸ்டின் என்ன அப்படின்னா, தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் UVWR ரெஸ்பெக்டிவ்லி 1/U ஈக்குவல் டு 1/V ப்ளஸ் 1/W அப்படின்னு இருக்குன்னா, இஃப் V ஈக்குவல் டு திஸ் அண்ட் W ஈக்குவல் டு திஸ்னா வாட் இஸ் தி U இன் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ அதாவது UVWன்னு 3 ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இதில் V அண்ட் W என்னன்றது கொடுத்துட்டாங்க அண்டு இந்த ரிலேஷனை வச்சிருக்க மாதிரி அது இருக்குது அப்படின்னா வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் யூ, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. வி வந்து என்ன 3 - 4i அண்டு W ஈக்குவல் டு 4 + 3i. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே போடுங்க. ஸோ கிவன் என்ன 1/U ஈக்குவல் டு 1/V ப்ளஸ் 1/W. ஸோ அப்போ 1/U ஈக்குவல் டு 1/V. ஸோ 1/3 - 4i ப்ளஸ் 1/4 + 3i. அடுத்து இது வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்மில் இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. அப்போ யூ டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஸோ அப்போ இதோட 3 - 4iயோட காஞ்சுகேட் என்ன 3 + 4i. ஸோ 3 + 4iயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட். சிமிலர்லி இதோட காஞ்சுகேட் என்ன 4 - 3i. ஸோ அதால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ தட் என்ன ஆகும், நியூமரேட்டர் வந்து 3 + 4i அப்படியே இருக்கும். டினாமினேட்டர் a - b × a + b. ஸோ என்ன ஆயிரும் 3² minus 4i². So it is becomes 16i² plus 1 into this becomes the same thing and 4² minus 3i. So 3 3s are 9. So 9i² அப்படின்னு வந்துரும். ஓகே, ஸோ அப்போ என்ன வருது 3 + 4i divided by இது என்ன ஆகும் i² is -1. ஸோ minus of -1 plus ஆயிரும். ஸோ plus 25. Similarly 4 - 3i divided by இது என்ன again plus 25. அப்போ ரெண்டு டினாமினேட்டரும் காமன், அதை எடுத்துகிட்டு நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ 3 + 4 என்ன 7. 4i - 3i ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் i. ஸோ 1/U ஈக்குவல் டு 7 + i divided by 25. நமக்கு தேவை என்ன u. ஸோ அப்போ u இங்கே கொண்டு போயிட்டு ஆர் இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா வில் கெட் u. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ 25 இங்கே போயிடும், இது இங்கே வந்துச்சுன்னா u அப்படியே இங்கே இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஸோ தட் u ஈக்குவல் டு 25 divided by 7 + i. ஸோ இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் ஓவர், u கண்டுபிடிச்சிட்டோம். பட் என்ன ஆகுதுன்னா யூவில் டினாமினேட்டரில் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும், காஞ்சுகேட். ஸோ அப்போ வாட் இஸ் தி காஞ்சுகேட் ஆஃப் திஸ் 7 - i. ஸோ அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் வித் 7 - i. அப்போ 25 into 7 - i divided by டினாமினேட்டர் என்ன ஆகும் a + b × a - b. ஸோ 7² - i². So 25 into 7 - i divided by 7² is 49. i² is -1. Minus of -1 becomes +1. So 25 into 7 - i divided by 50. So இதை cancel பண்ணிங்கன்னா 1/2 into 7 - i or 7/2 minus i/2. So that is the final answer for this u. And that's all for the question number 4. Okay, then 5 என்ன, prove that the following properties. Z real na z equal to z bar. Real of z equal to z plus z bar by 2 and imaginary of z equal to z minus z bar by 2a. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம அந்த பேசிக்லேயே பார்த்த விஷயங்கள் தான். இப்போ அதை ஃபர்தராக ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் லெட் இசட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதுனால x + iy எழுதிக்கலாம். தென் வாட் இஸ் z பார் x - iy. ஓகே, ஸோ கிவன் என்ன z இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z ஈக்குவல் டு z பார். ஓகே, இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ இது டேரக்ட் தான், இது ரெண்டே எப்போ ஈக்குவலாக இருக்கும், இசட்டும் எக்ஸ் ரெண்டும் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ரெண்டோட ரியல் பார்ட் ஆர் ரெண்டோட இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவேட் பண்ணோம். ரியல் பார்ட் x ஈக்குவல் டு x சேமாக தான் இருக்குது. இமேஜினரி மட்டும் பாருங்களேன் y ஈக்குவல் டு -yன்னு வரும். அப்போ அது சேம் கிடையாது. அப்போ எப்போ ரெண்டும் சேமாக இருக்கும், x ஈக்குவல் டு x. ஒரு பார்ட் வந்து டேரக்ட், இன்னொன்று வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம் z ரியல். அப்போ x + iy ஈக்குவல் டு x - iy. z ஈக்குவல் டு z பார் இதை வச்சுக்கிறேன். ஓகே, தென் இது எல்லாத்தையும் லெஃப்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், x + iy. இந்த x இங்கே வந்தால் -x -iy ஈக்குவல் டு 0. ஸோ தட் 2iy ஈக்குவல் டு 0. ஸோ தட் y ஈக்குவல் டு 0. அப்போ y 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், ஸோ இந்த இடம் 0 ஆயிரும். அப்போ இமேஜினரி பார்ட்டே இல்லை. அப்போ ஒன்லி we are having என்னது ரியல் பார்ட். ஸோ அப்போ z இஸ் ரியல், அவ்வளோதான். அப்போ டேரெக்டாக வருது z இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z ஈக்குவல் டு z பார். ஒன்று டேரக்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ z ஈக்குவல் டு z பாராக இருந்தால் ரியல் தான் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது ட்ரூ. அதை விட கான்வர்ஸ் தான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் ஒன்று என்ன, ரியல் ஆஃப் z ஈக்குவல் டு z + z பார் by 2 அண்ட் இமேஜினரி ஆஃப் z ஈக்குவல் டு z minus z பார் by 2i. ஓகே, ஸோ 2i வரும். ஓகே, ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான் இது, நம்ம ஆல்ரெடி போட்ட விஷயம் தான். இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் ப்ரூவ் பண்ணுறேன். அப்போ z + z பார் டிவைடட் பை 2. ஸோ அப்போ z என்னது x + iy ப்ளஸ் z பார் என்னது x - iy டிவைடட் பை 2. ஸோ அப்போ இது +iy - iy கேன்சல் ஆகி 2x டிவைடட் பை 2 வரும்.
2 கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸு எக்ஸுங்கிறது நமக்கு என்னது ரியல் ஆஃப் இசட் கரெக்டாக. ஸோ உங்களோட எக்ஸுன்றது இந்த எக்ஸு என்னது இசட்டோட ரியல் பார்ட்டு. ஸோ ரியல் ஆஃப் இசட் அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்தது ரெண்டே சப்ராக்ட் பண்ணுங்கள், இசட் மைனஸ் இசட் பார் பை 2i. ஸோ இசட் மைனஸ் இசட் பார் பண்ணிங்கன்னா திஸ் ஒன் டிவைடட் பை 2i. ஓகே, ஆர் நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணி 2i அப்புறம் இங்கே கொண்டு வந்து கூட எழுதலாம். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஒய் வரும். ஸோ அந்த 2iயை இங்கே கொண்டு ஐயை இங்கே கொண்டு வந்திங்கன்னா y ஈக்குவல்ட்டுன்னு வரும். தட் இஸ் தி இமேஜினரி. ஓகே, சேம் திங் தான். இங்கே வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண சொன்னதுனால டேரெக்டாக அதை எடுத்துக்கிறோம். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ஐஒய் ப்ளஸ் ஐஒய். ஸோ 2iy டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடும். 2 கெட்ஸ் கேன்சல் அண்ட் யுவர் ரிமைண்ட் வித் என்னது ஒய் ஐஒய் ஆக்சுவலி ரைட். ஸோ அப்போ என்ன வரும், விச் இஸ் இமேஜினரி ஆஃப் இசட்டு. ஓகே, ஸோ ஐஒய்ங்கிறது இமேஜினரி ஆஃப் இசட், என்ஸு ப்ரூவ்டு தி ரிசல்ட். சாரி, இங்கே 2iன்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் என்ன இருக்கும், ஐ கெட்ஸ் கேன்சல், ஒய் 2வும் ஐயும் கெட்ஸ் கேன்சல். அப்போ ஜஸ்ட் யூ ஆர் ரிமைண்ட் வித் ஒய். ஸோ அப்போ ஒய்ங்கிறது இந்த இசட்டோட என்னது இமேஜினரி பார்ட் ரைட். ஸோ இந்த இமேஜினரி பார்ட் ஒய், ரியல் பார்ட் எக்ஸ். அவ்வளோதான் அந்த ரிசல்ட்டு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, தென் கொஸ்டின் 6 என்ன, find the least value of the positive integer n for which this value is purely real and purely imaginary. அப்போ இந்த எண்ணுக்கு நான் என்னென்ன போட்டால் இந்த நம்பர், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எனக்கு ரியலாக வரும், இமேஜினரி. 0லேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ 1 2 3 லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லிட்டாங்க. சாரி, அப்போ 0 எடுக்கக்கூடாது ரைட். பாசிட்டிவ் இன்டிஜர்னா 1 2 3 4 அண்ட் ஸோ ஆன். ஸோ அப்போ என்னென்ன வேல்யூ போட்டால் இது ரியலாக வரும் அண்ட் இமேஜினரியாக வரும் அப்படிங்கிறது நமக்கு கேள்வி. அப்போ கிவன் என்ன, √3 + i பவர் என்ன. அப்போ போட்டு n = 2. ஃபஸ்ட்டு பவர் 1 போட்டிங்கன்னா என்ன வருது, ரியல் அண்ட் இமேஜினரியோட காம்பினேஷன் வரும். என்ன வரும், √3 + iன்னு வரும். ரியலாக இருக்குது, இமேஜினரியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை எடுக்கல. n-க்கு 2 போட்டால் என்ன வரும், √3 + i பவர் 2. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர், a² + 2ab + b². ஸோ அப்போ √3a² பண்ணிங்கன்னா 3. இது என்ன ஆகும், 2 √3i, இது -1. ஸோ 3 - 1 is 2. ஸோ 2 + 2 √3i. ஸோ 2 × 1 + √3i. அகெயின் நமக்கு என்ன வருது, ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டோட மிக்சிங்கில் தான் இருக்குது. அடுத்து இஃப் n = 3 போடுறோம், √3 + i பவர் 3 என்ன ஆகும், a + b ஹோல் கியூப் ஃபார்முலா. ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பேசிக்ஸில் பேசியிருக்கேன் ஒரு வீடியோவில். இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாஸ்கல் ட்ரையாங்கில் வச்சு. ஸோ அதோட வீடியோ வேணாலும் லிங்க்கை நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. a³ + 3a² b + 3ab² + b³ அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ a பிளேஸில் √3, i b பிளேஸில் i போட்டிங்கன்னா √3³ + 3 √3² × i + 3 × √3i² + i³. ஸோ என்ன ஆகும், 3 √3. ஓகே, ஸோ என்ன √3 பண்ணிங்கன்னா என்ன, √3² பண்ணால் 3 இன்ட்டு ஒரு √3 இருக்கிறதால 3 √3. இது என்ன ஆகும், ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. ஸோ 9 × i. ஸோ இது வந்து i² வந்து -1. ஸோ அப்போ -3 √3 + i. ஸோ ப்ளஸ் √3i -3 √3 கேன்சல். அப்போ 9i - i வருமா. ஸோ தட் யூ ஆர் ஹேவிங் ஒன்லி 8i. தர்ஃபோர் இட் இஸ் என்னது, ஒன்லி இமேஜினரி மட்டும் வந்திருக்கு. ஸோ தட் இட் இஸ் பியூர்லி இமேஜினரி ஃபார் n = 3. அவ்வளோதான், n-க்கு 3ல் பியூர்லி இமேஜினரி வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபார் n = 4 and n = 5 ரியல் பார்ட் இஸ் நாட் பாசிபிள். அகெயின் சேம் இதே மாதிரி தான் வரும். ஏன்னா பவர் 4ங்கிறப்ப என்ன ஆகும், ஸோ இதோட அகெயின் இன்னொரு பவரை நீங்கள் ரைஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ விச் இஸ் அகெயின் என்ன வரும், இந்த மாதிரி ஒரு போர்ஷனில் தான் வரும். பவர் 5ன்றப்ப இந்த நம்பரையும் இந்த 8i பவர் 3யோட ஆன்சர் என்ன, 8iன்னு வந்ததா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் you will get again a + ib ஃபார்மில் தான், x + iy ஃபார்மில் தான் வரும். ஸோ தட் நமக்கு ரியல் பார்ட் மட்டும் பாசிபிலிட்டி இல்லை. அதனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பவர் 6க்கு ரைஸ் பண்ணுறோம். ஸோ பவர் 6 பண்ணுறப்ப என்ன ஆகும், பவர் 3 பவர் 2. ஸோ அப்போ சிம்பிளாக நம்மளுக்கு வந்துடும், அதுதான் ஐடியா. ஸோ அப்போ √3 i + i the whole power 6. அதை நான் எப்படி எழுதிக்கலாம், √3 + i பவர் 2 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை நான் என்ன பண்ணலாம், 2 × 1 + √3i the whole square ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லை இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம், ஸோ இங்கே கியூப் போட்டு இங்கே ஸ்கொயர் அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ அப்போ √3 + i கியூப் வந்து நம்ம இப்போ மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம், என்னது 8i. ஸோ அப்போ 8i ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ 8² 64, i² வேல்யூ என்ன -1. ஸோ அப்போ 64 × -1 -64 ஒன்லி ரியல் நம்பர் வந்துச்சு, டேரெக்டாக முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 3. அப்போ 2ஓட ஆன்சர் ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கிறேன். அப்போ 2³ × 1 + √3i the whole cube. அப்போ a + b the whole cube அகெயின் சேம் எக்ஸ்பிரஷன். அதில் போட்டிங்கன்னா 8 × 1³ + this + 3ab² + b³ அப்படின்னு வருது.
So 8 into 1 plus 3 root 3i plus 9i square plus 3 root 3i cube. So 8 into 1 plus 3 root 3i minus 9 minus 3 root 3i ன்னு வருது. So that இப்போ finally plus 3 root 3i minus 3 root 3i cancel. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா minus 8. அப்போ 8 into minus 8 என்ன வரும்? minus 64. இதை தான் நான் உங்களுக்கு இங்கே மேலேயே சொன்னேன், ரெண்டு ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். This is also fine, right? So இதை நான் என்ன பண்ணலாம், root 3 plus i the whole cube root 3 plus i the whole cube the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் பவர் 6 தான். அப்போ இந்த ஹோல் கியூபோட ஆன்சர் இப்போ தான் மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம், என்னது 8i. ஸோ அப்போ 8i ஸ்கொயர். ஸோ 8i ஸ்கொயர்னா 8 இன்ட்டு மைனஸ் 1, ரைட்? சாரி, 8 இன்ட்டு 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. ஸோ 64 இன்ட்டு மைனஸ் 1. அப்போ என்ன வந்துடும் நம்மளுக்கு? minus 64. அதுதான் நம்மளுக்கு இப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ போத் ஆர் சேம். ஓகே, ஸோ தட் நம்ம என்ன சொல்லிடலாம், இட் இஸ் பியூர்லி ரியல் ஃபார் n ஈக்குவல் டு 6. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ n ஈக்குவல் டு 3ல இட் இஸ் பியூர்லி இமேஜினரி அண்ட் n ஈக்குவல் டு 6ல ரியல். அவ்வளோதான் முடிஞ்சு 6th கொஸ்டின். தென் 7th கொஸ்டின். ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின், அதனால் இதிலே முடிச்சிருவோம். ஷோ தட் திஸ் இஸ் பியூர்லி இமேஜினரி அண்ட் திஸ் இஸ் பியூர்லி ரியல். ஸோ இமேஜினரினா என்ன சொன்னோம், z ஈக்குவல் டு z பார் மைனஸ் ஆஃப் z பார். z ஈக்குவல் டு z பார்னு இருந்ததுன்னா ரியல். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் இதே மாதிரி சிமிலர் கொஸ்டின் தான் ஒன்று பார்த்தோம், சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். அப்போ z என்ன 2 plus i root 3 power 10 minus 2 minus i root 3 power 10. ஸோ அப்போ z பார்னா என்ன பண்ணுவீங்க, ஹோல் காஞ்சுகேட் எடுப்பீங்க. அப்போ தனித்தனியாக ஹோல் பார் எடுங்க. ஸோ அப்போ இதுக்கு மட்டும் தனி பார் மைனஸ் இதுக்கு தனியாக பார் காஞ்சுகேட். ஓகே, அப்புறம் நான் என்ன பண்ணலாம், z பவர் n இருந்ததுன்னா, ஸோ z பவர் n பார்னு இருந்துச்சுன்னா z எப்படி எழுதலாம், இதை z பார் பவர் என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த பவர் நான் ரைஸ் பண்ணுறேன், என்ன ஆகும், 2 plus i root 3 power 10 minus 2 minus i root 3 power 10ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதோட காஞ்சுகேட்னா என்ன, 2 minus i root 3 the whole power 10 மைனஸ் இதோட காஞ்சுகேட் 2 plus i root 3 power 10. ஸோ அப்போ இதிலேருந்து நான் மைனஸ் வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், ஸோ 2 plus i root 3 power 10 minus 2 minus i root 3 power 10. ஏன்னா எனக்கு z வரணும், இங்கே zன்னும் போது பாசிட்டிவ் டேர்ம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்போ அதனால் மைனஸ் வெளியில் எடுத்தால் யூ வில் கெட் திஸ் இஸ் யுவர் z. ஸோ தட் z பார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் z வந்துச்சு. ஸோ தட் z இஸ் பியூர்லி இமேஜினரி. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல், பிகாஸ் இது ரேஷனல் ஃபார்மில் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணி தான் போடணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை ரேஷனலைஸ் பண்ணுறோம். அப்போ 19 minus 7i டிவைடட் பை 9 plus i. இதை நான் எப்படி எழுதலாம், 19 minus 7i by 9 plus i இன்ட்டு காஞ்சுகேட் வந்து 9 minus i by 9 minus i. ஸோ அப்போ நியூமரேட்டர் 19 into 7 9 171, 19 into minus i minus 19i, 7 minus 7 into this minus 63i, minus into minus plus 7i square divided by a square minus b square. Okay, ஸோ அப்போ 171 இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா minus 82i minus 7 because i square is minus 1. i square minus 1 minus of minus 1 become plus 1. So 82 ஆயிரும். ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 164 minus 82i divided by 82. ஸோ அப்போ 82 காமனாக எடுத்திங்கன்னா 2 minus i divided by 82, 82 gets cancel. So that 19 minus 7i by 9 plus i equal to 2 minus i. அவ்வளோதான். அடுத்து 20 minus 5i by 7 minus 6i எப்படி எழுதலாம், 20 minus 5i by 7 minus 6i into 7 plus 6i by 7 plus 6i because conjugate denominatorல காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 140, 20 into this 120, 5 into this minus 35. So plus minus 30i square divided by 7 square minus 6i square. So that இது என்ன ஆகும், 140 plus 85i plus 30. ஆல்ரெடி மேலே பார்த்தது தான், minus i square plus 1 ஆயிரும். So that plus 30 ஆயிரும். So divided by இதுவும் again 36i square வரும். So plus 36. So 170 plus 85 by 85. So 85 common எடுத்தீங்கன்னா 2 plus i divided by 85. So that இதுவும் நமக்கு என்ன வருது, 2 plus i. Therefore z equal to 19 minus 7i by 9 plus i the whole power 12 into plus 20 minus 5i by 7 minus 6i power 12. இது நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர் 2 minus i power 12 and இதோட ஆன்சர் 2 plus i. ஸோ 2 plus i power 12. ஓகே, திஸ் இஸ் யுவர் z. அப்போ ஹோல் பார் எடுங்க, ஏன்னா ரியல்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ z ஈக்குவல் டு z பார் சொல்லணும். அப்போ ஹோல் பார் எடுத்துக்கிறேன். அப்புறம் தனித்தனியாக அந்த காஞ்சுகேட்டை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 2 minus i power 12 whole bar 2 plus i power 12 bar. ஸோ அப்போ தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா 2 minus i bar power 12 2 plus i bar power 12. ஓகே, ஸோ தட் காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 plus i power 12 ப்ளஸ் 2 minus i இதோட காஞ்சுகேட் பவர் 12. இதுதான் நம்ம மேலே இசட்டாக எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இடம் மாதிரி இருக்குது, பட் போத் ஆர் சேம், அடிஷனில் தான் இருக்குது. சப்ராக்ஷனில் இருந்தால் தான் பிரச்சனை.
ஸோ போத் ஆர் சேம். அப்போ நமக்கு என்ன வருது, இசட் பார் ஈக்குவல் டு இசட்னு வந்துச்சு. தர்ஃபோர் நமக்கு ரிசல்ட் என்ன, இசட் இஸ் பியூர்லி ரியல் நம்பர். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ அந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு இருந்தால் அது வந்து நமக்கு ரியல் நம்பர். இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இசட் பார் ஆர் இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இசட்னு இருந்துச்சுன்னா என்னது, பியூர்லி இமேஜினரி. ஸோ பியூர்லி imaginary of z. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ரெண்டு ரிசல்ட் வச்சு தான் இந்த கொஸ்டின். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட இந்த எக்ஸசைஸ் 2.4மே வந்து நம்மளுக்கு ஓவர். ஸோ மொத்தமாக இல்லை 7 கொஸ்டின் இருந்தது, 7ம் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் 2.5 எக்ஸசைஸ் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, ஆல்ரெடி பேசிக்கில் பேசியாச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் upcoming videos la solve பண்ணுவோம். Right, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you, we'll see in the next video. Thank you. Last